இவன் இறந்ததற்கு பாண்டவர்களும் அவரை சார்ந்தவர்களும் வருந்திக் கொண்டிருந்த பொழுது பகவான் கிருஷ்ணர் மட்டும் மிகவும் சந்தோஷப்பட்டார். கிருஷ்ணரே சந்தோஷப்படும் அளவிற்கு இறந்து போன அந்த ஒருவன் யார் தெரியுமா? குருஷேத்திர போரின் 14வது நாள் இரவு நேரம் அபிமன்யு வதத்துக்கு காரணமான ஜெயத்ரதன் வதம் முடிந்த பிறகு யுத்த முறைகளை எல்லாம் மீறி இரவு நேரத்திலும் யுத்தம் என்று முடிவெடுக்கப்பட்டு 14வது நாள் மாலை பொழுதில் சூரியன் மறைந்தும் கூட தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அச்சமயம் போர்க்களம் புகுந்தான் பாண்டவ வீரன் ஒருவன். அவன் நூற்றுக்கணக்கான கௌரவ வீரர்களை கொன்று குவித்தான். இதனால் பயந்து போன துரியோதனன் கர்ணனை அழைத்து சக்தி அஸ்திரத்தை கொண்டு அவனை கொல்லும்படி கூற கர்ணனுக்கு பெரும் சங்கடம் ஏற்பட்டது. அந்த தெய்வீக ஆயுதத்தை ஒருமுறைதான் பயன்படுத்த முடியும் என்பதால் தன் எதிரியான அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தான் கர்ணன். ஆனால் துரியோதனனின் நட்பும் செஞ்சோற்றுக் கடனும் அவனை தயங்க வைத்தன. பின்னர் துரியோதனின் ஆணைப்படி இந்திராஸ்திரத்தை அவன் மீது ஏவினான். மாயக்கண்ணனுக்கு இது ஒரு விதத்தில் வருத்தத்தை உண்டு பண்ணினாலும் மறுபுறத்தில் மகிழ்ச்சியை தந்தது. இனி அர்ஜுனனை கொல்வதற்கு கர்ணனிடம் வேறு எந்த தெய்வீக அஸ்திரமும் இல்லை என்பதுதான் அதற்கு காரணம். இப்பொழுது உங்களது மகாபாரத அறிவிற்கு ஒரு கேள்வி. கர்ணன் தனது சக்தி ஆயுதத்தை யார் மீது ஏவினான் என்று தெரியுமா? தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.